குசுறதுங்கிறத கூட எனக்கு குசு இருக்குமான்னு தெரியல. கடவுளே, அவனுங்க ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல ஜிமிட போன் கட் பண்ண சொல்லு. டேய், நான் வேம்பேர்ட்ட போன்ல பேசிட்டேன். வேம்பேர் என்ன மேல வான்னு கூப்பிடுது. நம்ம எல்லாரும் மேல போலாம் வாங்க. இந்த வந்துட்டே இருக்கேன் வேம்பேர். என்னடா இவன் கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றது, அப்பப்ப ஜிமின் பத்தி மேறான், டே சைக்கோ வேறான். பேய் வீட்டுக்கு போனா ஜாக்கி கிட்ட ஆயிடுது. இவன் வேம்பேர் வீட்டுக்கு போய் விட மாட்டான். நம்மள தானே வர சொல்றானுங்க. போன் போட்டு திட்டுறாங்கல. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். டே மச்சான், யதார்த்தமா நான் கூகுள் மேப்ல ஒரு பாதையை பார்த்தேன். அது வித்தியாசமா இருந்துச்சு. இந்த ஏரியாவே பார்க்கவே பேய் இடம் மாதிரி இருந்துச்சு. நம்ம அங்கே போகலாமா? சும்மா ஃபன் பண்ணலாம். ஆமாண்டா, நம்மளும் வீட்லேயே இருக்கோம். எங்கேயாச்சும் வெளியே போனதானே ஜாலியாக இருக்கும். எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாமா? ஜாலியாக அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும். அது என்ன பேய் வீடா? நம்ம 7 பேர் மட்டும் போயிட்டு வரலாம்ல. எப்படி இருக்கும் அந்த இடம்? அது ஒரு வேம்பயர் ஸ்கூலு. போட்டு தாக்கு இப்படி ஒரு இடத்த தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இந்த மாதிரி வித்தியாசமானதெல்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்க நைட்டே நம்ம போகலாம். ஆனா அது கொஞ்சம் டேஞ்சரான இடம்டா. அங்க ஃபுல்லா வேம்பயரா இருக்குன்னு பேசிக்கிறாங்க. ஆனா எனக்கு என்னன்னு தெரியல. இருந்துச்சுன்னா ரொம்ப பார்த்துட்டு வரலாம். இருங்க, ஜேகே வரட்டும். சுச்சா போயிருக்கான். வந்தோடனே பேச ஆரம்பிக்கலாம். வந்துட்டா ஆரம்பி. சரி, அந்த வேம்பயர் வீட்டுக்கு நீங்க நைட்டே தான் நம்ம போறோம். வேம்பயர் வீடு இல்ல, ஸ்கூலு. ஸ்கூலு. அது ரொம்ப பெரிய ஸ்கூல்ரா. பாக்குறதுக்கே அரண்மனை மாதிரி இருந்துச்சு. பாலஞ்சு போய் வேற இருக்கு. கூகுள் மேப்ல அதோட போட்டோ எல்லாம் இருந்துச்சு. அப்பனா வெளியே ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்கும்டா. வேம்பயர் ஸ்கூலா இருக்க வாய்ப்பே இல்ல. மேலது ஒரு பேய் ஸ்கூலா இருந்துச்சுன்னா வெளியே தெரியாதுல்ல. இப்ப எப்படி தெரியும் சொல்ற? அதோட போட்டோ இல்லாட்டினா கூட பரவாயில்ல. நம்மளே நேரில் போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அப்போதான் இன்னும் அட்வென்ச்சரா இருக்கும். அது போட்டோ தெரிஞ்ச பிரச்சனை ஒரு வேஸ்ட்ரா. கூகுள் மேப்ல போட்டோலாம் இல்ல, மேப்பை பார்த்துட்டு அந்த இடம் வரைக்கும் நான் வாசல் வரைக்கும் போயிட்டு வந்தேன். அன்னைக்கு கார் எடுத்துட்டு நானே தனியா போனேன். போரிங்கா இருக்கு, ரைடு போல அப்ப பார்த்தேன். அப்படி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? அந்த ஸ்கூலுக்குள்ள இன்னும் போகலையா? போயிருந்தீங்கன்னா உசுரோட இதெல்லாம் வந்துருப்பியோ இல்லையோ யாருக்கு தெரிய போகுது. சரி, அப்ப நீங்க நைட் நம்ம கிளம்பிடலாமா? வீசுற மாதிரி நீங்க நைட்டே போகலாம். ஏன்டா அவனை ஏத்தி விட்டு நைட்டே கூப்பிடுறான் பாரா. என்னடா நைட்டே போகணுமா என்ன? ராத்திரி நேரத்துல போனதான் நிறைய பேருக்கு தெரியும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நைட்டே நம்ம கிளம்புறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ராத்திரி ஒரு மணிக்கு இல்ல ஒரு வேளை நேரத்துல கொலகாரங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? போயிட்டு அந்த கூட தப்பிச்சிடலாம். கொலகாரத்தை தப்பிக்க முடியாது. கழுத்து நினைச்சு கொண்டுருவான் பார்த்துக்கு. அவ்வளவுதான். 7 பேர் கொத்தா போய் சாக வேண்டியதுதான். அதனால ஜாக்கிரதையா இருப்போம். கொலகாரன்ட்ட மாட்டிக்க வந்தா சரி. சுகாக்கு எங்கிருந்து தான் இந்த ஐடியா கிடச்சிச்சுன்னே தெரியல. சும்மா இல்லாமல் வெட்டியாக மாட்டி விட்டானே. நான் தான் வேப்பேரி ட்ரெஸ் எவ்வளோ யாருக்கும் தெரியாது. இதில் ஒரு மெயின் சீக்ரெட் என்னன்னா, அந்த ஸ்கூலில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு. ராத்திரி இவங்களுக்கு தெரியாமல் நான் அங்கே தான் போவேன். நீங்கள் ஏன் கூட சேர்ந்து அவனுங்களும் வரானுங்க. இப்போ நான் என்ன வர்றது? இவனுங்க ஃப்ரெண்டாக போயிட்டு வரீங்களே, நான் பொறுத்துக்கிட்டு இவங்களை சாப்பிடாம உட்காந்துருக்கேன். ஆனால் அவனுங்க வேம்பயர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க ஸ்கூலில் இருக்கானுங்க. அவனுங்க பார்த்தானுங்க ஓவர் ஹைப் ஆகி இவங்களே கொண்டுருவாங்களே. அவங்கள்ட்ட சொன்னாலும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்னோட வேம்பயர் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே நான் இந்த 6 பேர் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது தெரியாது. ஒரு வேளை தெரிஞ்சிச்சுன்னா என்ன வேம்பயர் கூட்டத்தில் சேர்த்துக்கவே மாட்டாங்க. எதையும் வெளியே சிலம நான் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். நானே இப்போ அப்பயான்னு பயந்துக்கிட்டு வர இருக்கேன். இப்போ எதுக்கு வெட்டியே கத்துறானுங்க? இதே மரத்தை கீழே வந்துட்டான். ரத்தம் கீழே வந்துட்டானா? ஐயோ பாவம். ஆனா ரத்தம் வருதா? இப்போ என்னதான் செய்யுது? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. இத்தனை வருஷம் நீங்க கூட இருந்து ஏதோ ஓரளவுக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு கத்துக்கிட்டேன். ஆனா இப்போ வேம்பயர் ஸ்கூலுக்கு போனா நான் நானாவே இருக்க மாட்டேன். இப்போ என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. நான் கூட கண்ட்ரோல் பண்ணிடுவேன். வேம்பயர் ஸ்கூலுக்கு போனால் நானும் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் என்ன. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்க சும்மா இருக்க மாட்டாங்களே. அவனுங்க எப்படா சாப்பிடலான்னு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. சொன்னால் கண்டிப்பாக இவனுங்களும் கேட்க மாட்டானுங்க. போகாதீங்கடான்னா ஏன் எப்படியாச்சும் சமாளிச்சாகணும். இன்னைக்கு என்ன பண்ணுறது? பார்த்தீங்களா, இதுதான் நான் இன்னைக்கு வந்த பாதை. இந்த ரூட்டுக்குள்ள நீ இடம் தனியாக வர? அதெல்லாம் அப்படிதான்டா. நான் போரிங்கா இருக்குன்னு வருவேன் தான். இந்த இடம் ரொம்ப ஆபத்தானதுடா. அதனால இங்கே வராத. இல்ல நான் பாத்துக்கிறேன். காருக்குள்ள தானே ரேட் ஒரே ஃபன் இருக்கு பாருங்கடா. ஏரியாவை பத்தியாடா பயமா இருக்கே. அதான் தேவி என்ன பண்ற? இடத்த வீடியோ பிடிக்கிறேன். வீடியோ எல்லாம் எடுத்துக்கோங்கடா. எப்படி காடு மாதிரி பயங்கரமா இருக்கே. காடு தான்டா இது. நம்ம இந்த ஸ்கூலுக்குள்ள ரொம்ப ஆராய வரோம்டா. அங்க உண்மையில வேம்பயர் இருந்துச்சுன்னா என்ன பண்றது? நம்மள சாப்பிட்டுருங்க. அதனால நம்ம பேசாம போயிட்டு உடனே வீட்டுக்கு வந்துருவோம். நீ ஏன் ஓவரா வந்து சாவுற? சூப்பரா இருக்க போது அட்வென்ச்சரா. கொடுத்துட்டு வந்துடாதடா, பேசாம இருடா. வேம்பயர்லாம் நேரம் பார்க்க போறோமா? ஆமாடா. இவனுங்க வேற இவ்வளவு ஆர்வமா இருக்கானுங்களே. இவனுங்களை எப்படி கட்டி காப்பாத்தது? ஐயோ பயமா இருக்கு. நான் கார்ல ஏதாச்சும் பாட்டு வைக்கிறேன். பாட்டு கேட்டுட்டு போறேன். நம்ம பேர் பார்க்க போறோம்டா. பேசாம வாடா. கொஞ்சம் கூட த்ரில்லிங்கே இல்லாம வரானே.
நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது அங்க இருக்கிறப்ப நம்ம அடிபட்டக்கூடாது. ஏன்னா அடிபட்ட ரத்தம் வந்துச்சுன்னா உடனே வேம்பேர் நம்ம படத்துல கூட பார்த்திருக்கேன். வேம்பேர்லாம் ரத்தம் குடிக்கும்ல, ரத்த கட்டிட்டீங்க தானே அதுங்கெல்லாம். என்னடா ரோட விட்டு இறங்கி போற? ஆமா அப்படிதான் போகணும். ஏய் உனக்கு எப்படி தெரியும்? இல்ல சும்மா தான் சொன்னேன். என்னடா ரோடு இது எப்படி இருக்கு? இது ரோடே இல்லை, நம்ம ஆஃப் ரைடிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் எப்படி சொன்னேன்னா பொதுவாக இந்த மாதிரி இந்த பேய் வீடுங்கள்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன், நீ தப்பா எடுத்துக்காத. சரி சரி, நீ ஓவரா எக்ஸ்பிளைன்லாம் ஒன்றும் பண்ணதே இல்லை. அதானே ஏரியாவை பார்க்க பயங்கரமா இருக்கே. அதான்டா அழுவுடுது எனக்கு. ஏய் என்ன இதெல்லாம் பயமா இருக்குடா. பேசாமறா. புதுசு புதுசாக விஷயத்தை கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இன்னைக்கு வண்டியை இந்த ரூட்டுக்குள்ளே விட்டேன். பாதி தூரம் போனதுக்கப்புறம் கூகுள் மேப் போட்டு பார்த்தேன். அப்போ தான் அங்கே ஒரு இடம் இருக்குன்னு காமிச்சிச்சு. இந்த இடத்துக்குள்ளே வந்தாலும் எனக்கு ஒரு பேட் வைப் கிரியேட் ஆகுதுடா. அப்போ என்னத்துக்குறா வந்த? ஏய் சும்மாறா, அப்படிதான் நான் ஃபன் பண்ணணும். வேற ஒன்றும் கேட்க மாட்டீங்க. ஜின்னு ரொம்ப பயந்தாங்கொழியா இருக்கான்டா. ஹலோ என்ன ஜின்னுக்கு இப்போ எதுக்கு அவன் ஓரா பேசிட்டு இருக்கானா? அவன் வரல. நாங்களே பயப்படல, பெரியவன் பயப்படுறோம். ஜிமி நீ ஃபோனை வை, ஜேகே ரோட்டை பார்த்து வண்டியை விட சொல்லு, என்னை ஃபாலோ பண்ணிட்டே வர சொல்லு. ஓகே ஓகே. இந்த ரோடு ரொம்ப கரண்ட் மோண்டாக இருக்குல்ல. நம்ம ஊரை விட்டு தள்ளி பாதி தூரம் வெளியே வந்துட்டோம். இது ரொம்ப அவுட்டர் சைடு. ஓ ஐயோ இடத்த பார்த்தால பயமா இருக்கே. ஊரை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்டா. இப்போ இந்த இடத்துல டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறா இருந்தாலோ இல்லை வேற எங்கே போகிறதாலும் ரொம்ப தூரம். அது கண்டிப்பாக கிட்ட போக முடியாது. பல கிலோமீட்டர் தாண்டி இருக்கு, அதுக்குள்ளே உசிரே போயிடும். இதுக்கு தான் வேணாம்னு சொன்னேன். நீ எதுக்கு வேணான்றா? இதுக்கு வேணும் நம்ம எத்தனை பேய் வீட்டுக்கு போயிருக்கோம். என்ன பண்ணுறது, அப்பப்போ ஜீவன் பத்தியம் ஏறான், சைக்கோ ஏறான். பேய் வீட்டுக்கு போனால் ஜேக்கு தான் ஆயிடுது. இவன் வேப்பர் வீட்டுக்கு போய் விட மாட்டான். நம்மள தானே குறை சொல்கிறானுங்க. ஃபோன் போட்டு திட்டுறாங்கல்ல. ஃபோன் பண்ணாதான்னு சொல்லிட்டான்டா. அவன் குறை சொல்லிட்டே தான் இருப்பான். விடு ஜின்னு புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கான். வேம்பேர் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சாப்பிட்டு போடுறான். நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே. என்ன இந்த லிஸ்ட்லாம் சேர்க்காத. அப்போ சீக்கிரம் வண்டியை விட்றா உள்ள. நீ எவ்வளோ தூரம் போகிறது? நான் உன்னை ஃபோன் பண்ணாத, நான் ஃபாலோ மட்டும் பண்ணுதானே சொன்னேன். சரி சரி அதை செய். என்னடா எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. தூக்கம் வருதாண்டா? தூங்க சொல்லட்டுமா இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா? அதான் எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்டேன். தூங்கலாம் வேணான்னு சொல்லு, கிட்ட போகிறோம். அது இல்லாமல் இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்கிறேன். அவனை லூஸ் மாதிரி தூங்குவானா? முழிக்க சொல்லு. ஓகே. ஏய் தூங்காதரா, தூங்கிட்டே இருக்க அந்த வீடு வேற. தூங்க வேணா எழுப்பிட சொல்லு. தூக்கம் வருதுன்னு சொன்னோடனே என்ன வண்டி ஓட்ட வச்சிட்டீங்கல்ல. ஓட்டுற வண்டி அதான் தூங்க மாட்டான். இந்த ஏரியாவை பார்க்கறதுக்கே எவ்வளோ பயங்கரமாக கொடூரமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு வராமல் அட்வென்ச்சர்னு எதுக்கு வரான்? தூங்கிக்கிட்டு இருக்கான் சும்மா. இதுக்கு வராமலே இருந்திருக்கலாம். இப்போ என் பின்னாடி வரவங்களாம் தூங்கிட்டு இருக்கானுங்க. அவங்கள எதுவும் சொல்ல மாட்டேறீங்க. இவங்கள வண்டி ஓட்ட சொல்லலாம்ல. தூங்கட்டும், விடு விடு. நல்லா வருவீங்க போங்க. சுகர் எல்லாரும் தூங்காதீங்கன்னு சொல்லிட்டு அவனே தூங்கிட்டானா. ஏய் வழிகாட்ட வண்டி வேணே அவன் தானடா. அவன் சம்பளப்படுத்துறான். ஜின்னு வழிகாட்டுறானாம்ல. ஜின்னுக்கு எப்படி அந்த இடம் தெரியும்? ஏற்கனவே அவன் போனது கிடையாது. சுகா மட்டும் தானே போயிருக்கான். எப்படி ஜின்னுக்கு வழி தெரியும்? தெரியலையே. அவன் வழி காமிக்கிறேன்னு சொல்கிறான். இப்போ எந்த பாதையில போயிட்டுருக்கீங்க? சத்த நேரம் அசந்துட்டேன்னா என்ன ஆச்சுன்னு வேறு தெரியல. ஜின்னா வழி சொன்னா உனக்கு? அவன் சொல்லியிருக்க மாட்டான்டா. அவனுக்கு அப்புறம் வழி தெரியும், உனக்கு மட்டும் தானே தெரியும். நீ பார்த்து அது கூகுள் மேப்லேருந்து பார்த்து வழி சொல்லிட்டு இருக்கேன்டா. ஓ அப்படியா? சரி சரி சரி. ஆனால் கிளியராக இருக்காது, நீதான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே. கூகுள் மேப்பை பார்த்து வழி சொல்கிறானா? அதானே பார்த்தேன். இவனுக்கு எப்படி வழி தெரியும்னு என்னால் மூச்சே விட முடியல. இங்கே அவ்வளோ தூசி தும்பிட்டு இருக்குல்ல. ஆமாம் இந்த மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஜன்னலை மூடுங்க. ஆமாம் ஜன்னலை சாத்துங்க. கோபி பின்னாடி ஜன்னல் திறந்து வச்சிருந்தீங்கன்னா சாத்திரு. ஓகே. இந்த பக்கம் தான் அவங்களோட காரை போச்சு. இப்படி தான் போகணுமா? என்னடா இது? எப்பறம் அந்த மாதிரி இடத்த சுகா கண்டுபிடிச்சிருப்பான்? எனக்கு அதான் டவுட்டு. எதார்த்தமாக போறேன்னு சொல்கிறான். அவன் தான் லூஸ் மாதிரி எங்கே பார்த்தாலும் வண்டி எடுத்துகிட்டு சுற்றுவானே. புது புது ஏரியாக்கெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போவான். ஆமாம் அதையும் கேட்டால் அட்வென்ச்சர்னு சொல்லுவான். இவனை பற்றி தெரியாதா? அதான் நிலா வெளிச்சம் எப்படி அடிக்குது அப்படின்னா நம்ம வேம்பயர் ஸ்கூல் கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் வவ்வல்லாம் வரும், ஓனா எல்லாம் ஊழையிட ஆரம்பிச்சிரும்டா. அதுவும் இல்லாமல் நிலா வெளிச்சம் எப்போ பார்த்தாலும் இந்த ஏரியாவில் பௌர்ணமி மாதிரி தான் படத்துலலாம் காமிப்பாங்க. இந்த அதோடு கூட இன்னைக்கு பௌர்ணமே கிடையாது, அப்பயும் ஃபுல் மூன் இருக்கு பார்த்தீங்களா நம்ம ஸ்கூல் ஏறிக்கிட்ட வந்தோடனே. அதுக்கு பேர் தான் அப்போ வேம்பயர். அப்போ அதுக்கு உண்மைதானா? இதுக்கு மேலே உள்ளே போக முடியாமல் கதை தாப்பட்டு வச்சுருக்காங்க. நான் திறக்கிறேன்டா இந்த பாதையை. அந்த பாதையெல்லாம் திறக்கிறேன். எனக்கு என்னமோ சரியா பண்ணலடா. எனக்கும் அப்படிதான் பயமா இருக்கு. ஏதோ சபிக்கப்பட்ட கதை திறந்த மாதிரிலாம் இருக்கு. இங்க பாரு, இப்ப இன்னும் இருட்டாயிடுச்சுடா. ஆமாண்டா. ரோடு ரொம்ப சின்னதாயிட்டே போகுதுடா. பாதை அடைச்சிட போகுது. சுகான் இது வரைக்குமா வந்த? இல்ல நான் அந்த கதவுக்கு முன்னாடியே அன்னைக்கு நின்றுட்டேன். அப்ப எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? உள்ள போய் தான் பாப்போமே என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. டே பாவி, ஏன்டா அப்படி எல்லாரையும் மாட்டி விடுற? உண்மையில நான் பேர் இருக்கா போதே. இங்க நடக்கிறத பார்த்தாலே தெரியலையா? இங்க வவ்வால்லாம் பறக்குதுப்பா. ஓனா இவ்வளோ ஒரு சோடு கேட்குது. ஸ்கூல் வந்துருச்சு, இறங்குங்க. ஐயோ
இதான் அந்த ஸ்கூலு, நான் தூரத்துல இருந்து பார்த்தேன். எம்மாடி எவ்வளோ பெரிய ஸ்கூலு! நான் படிச்ச ஸ்கூலுக்குள்ள இவ்வளோ பெருசா இல்லையே. நான் இவ்வளோ நேரம் ஜாலியாக தான் இருந்தேன். இந்த இடத்த பார்த்தா எனக்கு எதோ மாதிரி இருக்கு. நம்ம உள்ள போவேனா? எனக்கும் அதான் தோணுதுடா. திரும்ப வீட்டுக்கே போயிடலாமா? சும்மா இருங்க, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. உங்களுக்கு தைரியம் இல்லைனா போங்க, நானே கேட்ட துறைக்கிறேன். டேய் எனக்கு பயமா இருக்குடா. இருடா பேசாம. அத்தாடி கதை துரத்த வவ்வெல்லாம் பறந்து வரும்டா. இங்கேயே நிறைய ரூம் பூட்டி இருக்கு. இப்போ நம்ம இருக்கிற ரூமே பூட்டிதான் இருக்கு. எப்படி வெளியே போறது? இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கும், நம்ம தைரியம் கண்டுபிடிக்கணும். இது வேற பக்கத்து வாசல், இது வெளியே போய் பார்ப்போமா? எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க. ஓ, இந்த லாக்கருக்குள்ள என்ன இருக்கு பாத்தீங்களா? அந்த லாக்கருக்குள்ள ஒரே ரத்த பாக்கெட்டா இருக்கு. ஒருவேளை இந்த வேம்பர்ஸ் குடிக்கிறதுக்கோ? ஒருவேளை இங்க வேம்பரே இல்லைன்னா ஸ்கூல்ல என்ன நர்சிங் ஏரியால இருக்கவே இருக்காதா? அதுக்கு வச்சிருக்க போறாங்க. நீ வேம்பர் இல்லாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா இங்க இருக்கும். ஸ்கூல்லயே ரத்த பாக்கெட்ல வச்சிருக்க போறாங்க. இந்த சுகா கப்பல இருந்து ஏத்தி விடதான் பழக்கம். ஆத்தாடி, இந்த பில்டிங்ல எங்க வேணாலும் என்னோட வேம்பயர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்களே. பார்த்துட்டானுங்கன்னா சும்மா விட மாட்டானுங்க. இப்போ நான் என்ன செய்யறது? வா இது திறப்போம். டேய் சும்மா வர்றா. ஏன் நான் கை கழிச்சிட்டு சும்மா இருக்க மாட்டேன்? எழுதி தொடாதரா. ஏன் தொட வேணான்னு சொல்ற? அப்பதானே வேம்பயர் நேர்ல வரும். வா தேடலாம். ஏய் அதெல்லாம் வேம்பயரோட பொருளா இருக்க போது. வேம்பயர்ஸுக்கு தெரியாம அந்த பொருளெல்லாம் தொட்டா உங்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் யார் உனக்கு சொன்னா? உனக்கு எப்படி தெரியும்? நான் நெட்ல பார்த்தேன். அதெல்லாம் வெறும் கட்டு கதை. நான் நேரில் பார்க்குற வரைக்கும் நம்ப மாட்டேன். அதனால தான் வேம்பயரை கூப்பிட சொல்கிறேன். ஐயோ ஓவரா திமிரில் ஆடிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்ட்ஸுகளே இவனே சாக போகிறான். ஏய் சுகா அங்கெல்லாம் போ, அந்த சொல்கிறது கேளு. எர்ரா எல்லாரும்க்கு போகணும்ல. டேய் கேளுங்கடா. இதுதான் இந்த பில்டிங்கோட மேப்பு. அப்போ கிளாஸ் ரூம்ஸ்லாம் எங்க இருக்குன்னு பார்த்து உள்ளே போவோம் வாங்க. வேம்பயர்லாம் என்ன மாதிரி பண்ணுறாங்க, எப்படி படித்தாங்கன்னு பார்க்கலாம். இதெல்லாம் என்ன ஏரியா? ஒன்றுமே புரியலை. ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கு. இதுதான் ஸ்கூலா? என்னது இது? என்ன இடம் தெரியல. இந்த மாதிரிலாம் கலாய்க்காத, எனக்கு கோவம் வருது. உனக்கு எதுக்குடா கோவம் வருது? வேம்பயருக்கு கோவம் வரணும். ஐயோ வேம்பயருக்கு தான் கோவம் வந்துடும் நான் சொன்னேன். வேம்பயர் கோவம் வந்துருச்சு நம்மளை கொன்றும். அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்கடா. இவனுங்க வேம்பயர் திட்டுற பேர்ல பக்கத்தில் என்ன வச்சு என்ன திட்டிட்டு இருக்கானுங்க. வெறி வருது எனக்கு. வேம்பயர்ஸ்லாம் வேஸ்ட். இவ்வளோ நேரம் அதுங்கள இடத்துல இருக்கேனே, எங்கே வந்து கழுத்தை கடிச்சிங்க, ரத்தத்தை குடிச்சிங்க. அப்பவே உன் சங்க கடிச்சிருக்கணும்டா. என்ன? ஒன்றும் இல்லடா. இந்த பொருளெல்லாம் எடுத்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். டேய் என்னடா பைத்தியமா உனக்கு? வாடா எடுத்துட்டு போகலாம். ஏய் பேய் இங்கே கூடயே வந்துடும்டா. அப்புறம் வேம்பயர் என் கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். உன் கூட தானே டெய்லி இது வீட்டில் இருக்கு. எங்கடா இருக்கு? வந்துரும்னு சொல்கிறேன். இனிமே வந்துடும். வந்தா ஜாலியாக இருக்கும். எங்கே ஜாலியாக இருக்கும்? ஒன்று அது கடிச்சு கொன்றும். அடையாண்டா நீ வேற. நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரியே இருக்கு. அப்பப்போ ரத்த பாக்கெட் தூக்கிவிட்டா போயிட போகுது. 10 ரூபா டைகர் பிஸ்கெட் கூட வாங்க வக்கல. அதை நீ பிளட் பாக்கெட் வாங்க போறியா டெய்லி? ஆமா, அதுவும் ஸ்நாக்ஸா தூக்கி போட போற. நல்லா இருக்கும் போ. நான் ஆசைப்பட்ட மாதிரி கிளாஸ் ரூம்குள்ள வந்துட்டோம்டா. என்னாச்சு என்னாச்சு? ஆரம் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்துட்டானோ? ஐயோ டேய் உனக்கு ரத்தம் எதுவும் வரல இல்லடா? தெரியலையே. செக் பண்ணுங்கடா. லைட்டா வர மாதிரி இருக்கு. என்ன பண்றது? டேய் சீக்கிரம் துணி வச்சு கட்டுங்கடா. ஐயோ இவங்களை வச்சுட்டு எனக்கு பயமா இருக்கு. ரத்தத்தை கீழே சுட்டிடாதீங்க. ஹலோ, இங்கே ரோட்டை டெலிஃபோன் இருக்கு பத்தியா மச்சான். இதுலேருந்து பேசினா சைட்லேருந்து யாராச்சும் பேசுகிறாங்களான்னு பார்ப்போமா? ஹலோ, நாங்கள் உங்களோட வேம்பயர் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ? ஜீவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்? ஏதோ வேம்பயர் கிட்ட ஃபோன் கால் பேசுகிறானா? என்ன வேம்பயர்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கானா? டே அந்த ஃபோனில் கால் போட்டு உண்மையில வேம்பயர் பேசுமேடா? என்ன சொல்கிற? லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க. அப்போ அவனை பேச விடு. என்னடா நீ பேச அப்போ தான் ஜீனி சொல்லிட்டு இருப்பான். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹலோ மிஸ்டர் வேம்பயர், உங்கள் இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஐயோ இது வரைக்கும் எந்த வேம்பயர் கண்ணிலையும் பழமைங்களை கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ இந்த ஜீவன் ஃபோனை வேறு போட்டானு வந்திருக்கோன்ற மேட்டர் தெரிஞ்சு போயிடும். இதுக்கு மேலே நமக்கு இருக்கக்கூடாது. வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஏன் போனோம்? சொல்கிறத கேளு. இன்னும் வேம்பயர் மூஞ்சே பார்க்கல. சும்மா இரு, நம்ம இங்கிருந்து போய் தான் ஆகணும். சொல்கிறத கேட்க முடியும் இல்லையா? என் கோவத்துக்கு ஆளாகாத. என்ன சின்ன கோவலாம் படுற? முதல்ல ஜீவனை ஃபோனை கட் பண்ண சொல்லு. டேய் நான் வேம்பயர்ட்ட ஃபோனில் பேசிட்டேன். வேம்பயர் என்ன மேலே வான்னு கூப்பிடுது. நம்ம எல்லாரும் மேலே போகலாம் வாங்க. இந்த வந்துட்டே இருக்கேன் வேம்பயர். என்னடா இவன் கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கான். எல்லாமே தப்பு நடந்துட்டு இருக்கு. இவனுக்கு எவ்வளோ வீட்டுக்கு வரதுக்கு ஐடியா பண்ண மாட்டானுங்க. எப்படி இவங்களை கூட்டிட்டு போகிறது? கடவுளே, வேம்பயர் வேறு ஃபோனில் வாட்ஸ் அடிச்சான். மேலே போகிறதுக்கு இதான் வழியா? எனக்கு தெரியலையே. இரு பார்ப்போம். படிக்கட்டு எங்கே இருக்குன்னே ஃபஸ்ட்டு தெரியல. இந்த பக்கத்தில் தெரியுங்கடா இருக்கான்னு பார்ப்போம். பேசாமல் நான் அதோ பேயை பார்த்துட்ட மாதிரி மயக்க வர மாதிரி சீன் போட்டு வீட்டு கூட்டிகிட்டு போயிடுவா. ஓகே. ஜின்னு கத்துற என்னாச்சுன்னு போய் பாருங்கடா. சீக்கிரம் போங்க. யாராச்சும் பாருங்க ஜின்னு என்னாச்சுன்னு பாருங்க. என்னடா ஆச்சு உனக்கு? ஜின்னு என்னாச்சு கத்துறீங்க? எல்லாரும் ஓடுங்க. என்னால முடியல, அது வந்துகிட்டு இருக்கு. அது என்ன கடிக்க வந்துருச்சு. என்னடா ஜின்னு அதை கடிக்க போயிடுச்சாடா? வெளியே போய் தான் பாவணும். அந்த வேம்பயர் என்ன மேலே வானலாம் ஜின்னு என்ன ஷார்ட்கட்லாம் தெரிஞ்ச மாதிரி எங்கெங்க பூந்துக்கிட்டு இருக்கான்.
என் மனசுக்கு சொல்லுது இந்த பக்கம் போல தப்பிச்சிருவோன்னு. சீக்கிரம் வாங்க, கூட வாங்க எல்லாரும். போடா, வந்துகிட்டு தான் இருக்கோம். ஃபுல்லா வேலையை முடிக்காம பண்ணிவிட்ட. இல்ல இல்ல, இங்க இருக்கிறதாவது எனக்கு நெஞ்சு வலிக்குது, மயக்கம் வருது. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா கூட எனக்கு உசுர் இருக்குமான்னு தெரியல. கடவுளே, அவனுங்க ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு.